ஓப்பனிங் சீனே ஒரு டவுனை காட்டுறாங்க. அந்த டவுன்ல ஒரு பேரழிவு நடந்து ஒரே நாள்ல எல்லா மக்களுமே இறந்து போயிடுறாங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து இறந்து போயிட்டாங்க. ஆனா ஒருத்த மட்டும் உயிரோட இருக்கான். இவன் பேர் தான் டேல். இப்ப இந்த உலகத்திலேயே இவன் மட்டும் தான் உயிரோட இருக்கான். ஆனா அதை பத்தியும் நம்ம தனியா இருக்கும் அப்படின்றத பத்தியும் எந்த ஒரு கவலையுமே இல்லாத பையனா இருக்கான். அவனுடைய டெய்லி ரொட்டீன் என்னன்னா எப்பவுமே லைப்ரரியில தங்குவான். டெய்லியும் காலையில எழுந்து ஒரு நாளும் ஒரு வீட கிளீன் பண்ணுவான். அப்படி கிளீன் பண்ணும்போது ஃபுல் ப்ரொடெக்ஷனோட மாஸ்க் எல்லாம் போட்டு பக்காவா கிளீன் பண்ணுவான். அது மட்டும் இல்லாம அவன் வண்டிக்கு தேவையான கேஸ் யூஸ்ஃபுல்லான ஐட்டம் எல்லாமே எடுத்துட்டு வந்துருவான். ஏதாச்சும் புக்ஸ் இருந்துச்சுன்னா புக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு லைப்ரரியில வச்சிருவான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க டெட் பாடியை ஈவனே டிஸ்போஸ் பண்ணுவான். இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டு அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்ல ஒரு எக்ஸ் சிம்பிள் போடுவான். அது மட்டும் இல்லாம அவன் வச்சிருக்க மேப்லயும் எக்ஸ் சிம்பிள் போடுவான். அதாவது கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கான அர்த்தம். இது மாதிரியே இதையே ஒரு ரொட்டீனா அவன் டெய்லியும் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஒரு நாள் நைட்டு பழைய படத்தை அவன் பாத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வானத்துல பட்டாசு வெடிக்குது. அதை பார்த்துட்டு இந்த உலகத்துல யாருமே இல்லையே, யாரு பட்டாசு வெடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அப்படியே காலையில விடியுது. சரி அந்த சத்தம் அந்த இடத்த நோக்கி போகலான்னு சொல்லிட்டு அவன் போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது அங்க ஒரு கார் மரத்துல மோதி நின்னுகிட்டு இருக்கு. காருக்குள்ள போய் பார்த்தா அங்க ஒரு பொண்ணு இருக்கா. அவ நல்லா குடிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம அவ காருக்குள்ள பார்த்தா அங்கதான் நிறைய பட்டாசுலாம் இருக்கு. சோ இவதான் பட்டாசுலாம் வெடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியுது. அப்படியே சீன் கட் பண்ணா அந்த பொண்ணு ஒரு பெட்ல இருந்து எழுந்துக்கிறா. எழுந்து அந்த ரூம் கதவு ஓபன் பண்ணலான்னு பார்த்தா அந்த ரூம் கதவு மூடி இருக்கு. அப்ப வெளியே இருந்து நம்ம ஹீரோ பேசுறான். அவன் என்ன சொல்றான்னா, உன்னோட கார் ரெடி ஆயிடுச்சு, நீ அந்த கார்ல ஏறி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இங்க பாரு, இந்த உலகத்துல நான் மட்டும் இப்படி உயிரோட இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் பார்க்கும்போது என் கூட இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இது அப்படியே நம்ம ஹீரோட கதை மாதிரியே இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்றா, என்னோட சேஃப்டிக்காக தான் அந்த கன் வச்சிருக்கேன், அதை வச்சு நான் எதுவும் பண்ண மாட்டேன். இது எல்லாம் கிட்ட ஹீரோவோ எதுவுமே கண்டுக்கல. அவன் டோரை ஓபன் பண்ணிட்டு கார் சாவி அவகிட்ட கொடுக்கறான். அந்த கார் சாவி வாங்கின அந்த பொண்ணும் அந்த கார்ல ஏறி போகல. அதுக்கு பதிலா இவனையே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அவ ஃபாலோ பண்றது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் என்னென்ன வேலை பண்றானோ அது எல்லாத்துக்குமே அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, நம்ம ஏன் இந்த வேலையை முடிச்சிட்டு பக்கத்து டவுனுக்கு போக கூடாது? ஆனா நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் பக்கத்துல ஒரு டவுனே கிடையாது. அதனால அவன் மறுத்துறான். அப்புறம் நம்ம ஹீரோ வழக்கம் போல லைப்ரரிக்கு போறான். அங்கேயும் அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு வரா. இவனுக்கு இந்த பொண்ணு ஃபாலோ பண்ணி வரது சுத்தமா பிடிக்கல. ஆனாலும் அந்த பொண்ணுக்கு பசிக்குமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுக்குறான். அப்ப கூட வேற டேபிள்ல உட்காந்து தான் சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு நடந்த பேரழிவு பத்தி பேச ஆரம்பிக்கிறா. உடனே இதை கேட்ட ஹீரோவோ, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா, தயவு செஞ்சு எதை பத்தியும் பேசாத, மெயினா அந்த பேரழிவு பத்தி பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவன் என்ன சொல்றான்னா, இந்த ஊர்ல ஆட்கள் இருக்கும் போதே நான் தனியா தான் இருந்தேன், அதனால இது எனக்கு ஒன்னும் பெருசா தெரியல. இதெல்லாம் கிட்ட இந்த பொண்ணும் இதுக்கு மேல இங்க வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவ கார் எடுத்துக்கிட்டு அவ கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஆனா இந்த பொண்ணை பத்தி நினைச்சு பார்த்த ஹீரோ அவளை போக விடாம இங்கே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அப்படி அடுத்த நாள் விடியுது. ஒரு வீட்டுக்கு போய் கிளீன் பண்றதுக்காக போறாங்க. அப்படி கிளீன் பண்ணும்போது அங்க ஒரு டெட் பாடி இருக்கு. அந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்றாங்க. கூடவே சேர்ந்து அந்த பொண்ணு ஹெல்ப் பண்றா. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, நான் வழியில வரும்போது டெட் பாடி எல்லாம் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது 10 செகண்ட் அவங்களை நினைச்சு மூச்சை எடுத்து பிடிப்பேன், அதாவது மௌனம் அஞ்சலி வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவனும் அவ சொல்றதை கேட்டு அதே மாதிரி பண்றான். அப்புறம் கிரேஸ் ஒரு வீட்டுக்குள்ள இருந்து நாய் சவுண்ட் கேட்கறத பார்த்து அந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குறா. பார்த்தா அங்க ஒரு நாய் உயிரோட சுத்திக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்பவே ஆசையாயிடுது. உடனே அந்த நாயை தூக்கிக்கிட்டு லைப்ரரிக்கு வந்துடுறா. அங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறா. அவனுக்கும் செம்ம காண்டாகுது. இவ ஒருத்தி பேசுறது நம்மளால தாங்க முடியல, இதுல நாய் வேறையா, போச்சு என்னோட அமைதியான வாழ்க்கை நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு அமைதினா ரொம்ப பிடிக்கும். அந்த வாழ்க்கையை தான் அவன் விரும்பி வாழ்ந்துகிட்டு இருந்தான். இப்ப நம்ம ஹீரோயின் வாழ்ந்தனால அவனால அந்த அமைதியான வாழ்க்கையை வாழ முடியல. அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி அவனுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிக்குது. தூர டேபிள்ல உட்காந்துட்டு இருந்தவங்க இப்ப ஒரே டேபிள்ல உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு ஆயிருக்கு. அப்படியே அந்த நாள் நல்லபடியா முடிஞ்சு அடுத்த நாள் விடியுது. காலையில நம்ம ஹீரோயின் வழக்கம் போல அவ வேலையை பார்க்கறதுக்காக வரும்போது வழியில பார்த்தா புக் எல்லாத்தையுமே கடிச்சு கொதறன மாதிரி இருக்கு. அது யாரோட வேலைன்னு பாத்தீங்கன்னா அவ கொண்டு வந்த அந்த நாயோட வேலை தான். உடனே அவன் செம்ம காண்டாயிடுறான். ஏன்னா அவனுக்கு புக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்பான். வந்த காண்ட்ல அந்த நாயை தூக்கிட்டு போய் வெளியே விடலான்னு ட்ரை பண்றான். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த நாய் அவனுக்கு கடிச்சிடுது. உடனே கிரேஸ் அந்த இடத்த சுத்தம் பண்றதுக்காக நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றா. அப்படியே காலையில விடியுது. காலையில கிரேஸ் எழுந்து பார்த்தா அங்க நாய் இல்ல. உடனே அவ பதறி போய் எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறா. எங்கேயுமே இல்ல. ஆனா அவளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, கண்டிப்பா அந்த நாயை ஹீரோ தான் துரத்தி விட்டுருப்பான்னு சொல்லிட்டு. உடனே அவங்க கிட்ட போய் கேட்கும் போது அவன் என்ன சொல்றான்னா, இல்ல அதுக்கு பாத்ரூம் வந்துச்சு, அதை அவுத்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த பதில கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, அவன் தான் அந்த நாயை துரத்தி விட்டான்னு சொல்லிட்டு. உடனே அவளுக்கு செம்ம காண்டாயிடுது. அதே காண்டோட போய் வேகமா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது என்ன சொல்றான்னா, உனக்கு வேணா தனியா இருக்கிறது சந்தோஷமா இருக்கலாம், ஆனா
ஆனா நிறைய பேரோட வளர்ந்தவ, என்னால இது மாதிரி வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறா. இத கேட்ட ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால சோகமா அங்க இருந்து போயிடுறான். அப்படியே காலையில விடியுது. காலையில எழுந்த ஹீரோ கிரேஸ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். இது ஹீரோக்கே உண்டான ஒரு சீக்ரெட்டான இடம். அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கார்டனிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடம் அவனுக்கு ரொம்பவே பிடிச்ச இடம். அந்த இடத்த காட்டிட்டு இதுக்கப்புறம் நீயும் இந்த இடத்துக்கு வரலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்தே பராமரிப்போம், இது நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரு மன்னிப்பா நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்படி அவங்க ஒருத்தர் பிரியாமலே இருக்காங்க. 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சிருந்தா கூட வாக்கி டாக்கி மூலியமா பேசிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவுல அப்பா அவ கழுத்தை அவ தடவி பாக்குறா. கழுத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அடி மாதிரி இருக்கு. அது என்னன்னு தெரியல. ஆனா அவ அத ஹீரோ கிட்ட இருந்து மறைக்கிறா அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் வழக்கம் போல இன்னொரு வீட்டை செலக்ட் பண்ணி அங்க கிளீன் பண்றதுக்காக போறாங்க. அப்ப கிரேஸ் ஒரு வீட்டை பாக்குறா. அந்த வீட்டுக்குள்ள அவ போறா. ஆனா ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள போகாதன்னு சொல்றான். ஏன் இந்த வீட்டை கிளீன் பண்ண வேணாம்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா அந்த வீடு வேற யாரும் இல்ல, அதுதான் நம்ம ஹீரோவோட வீடு. நம்ம ஹீரோ முதல்ல ஒரு டெட் பாடியை பார்த்த இடம் அந்த இடம் தான். அதனாலதான் இந்த இடத்துக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். ஆனா கிரேஸ் எப்படியும் அவனை சமாதானப்படுத்தி அந்த வீட்டை கிளீன் பண்ண வைக்கிறா. அப்படி கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு பாடி இருக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அவனுடைய அம்மா. அது இதுக்கு முன்னாடி நிறைய டெட் பாடிஸ் அவன் கிளீன் பண்ணிருப்பான். ஆனா அந்த டைம்லாம் இல்லாத ஒரு ஃபீலிங் இப்ப அவனுக்கு வர ஆரம்பிக்குது. நம்ம கிரேஸ் சொன்ன மாதிரி 10 செகண்டுக்கும் மேல மௌனஞ்சலி செலுத்தி அவங்க அம்மாவை அடக்கம் பண்றான். இதெல்லாம் பண்ணி முடிச்ச உடனே அவன் மனசு ரொம்பவே பாரமா இருக்கு. இத புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிரேஸோ அவனுக்கு சமாதானம் சொல்றா. அப்படியே காலையில விடியுது. காலையில நம்ம ஹீரோ எழுச்சி பார்க்கும் போது கீழே அவனுக்கு ஒரு சத்தம் கேக்குது. இங்க யாரு புதுசா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாடியில இருந்து இறங்கி வந்து பாக்குறான். பார்த்தா அங்க கிரேஸ் பக்கத்துல 2 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கிரேஸ் அம்மா அப்பான்னு சொல்றா. ஆனா அவளுடைய முகத்துல எந்த சந்தோஷமும் இல்ல. வேண்டா வெறுப்பா அம்மா அப்பான்னு சொல்றா. யாரு இவங்களுக்கு அம்மா அப்பான்னு சொல்றான்னு சொல்லிக்கிட்டு சந்தேகத்தோடயே நம்ம ஹீரோ இறங்கி வரான். அப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாப்பா என் பொண்ணு நான் இங்க கூட்டிட்டு போறதா வந்திருக்கேன். இந்த இடத்துல இருந்து உயிர் தப்பிச்ச மக்கள் எல்லாருமே பக்கத்துல இருக்க டவுன்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீ இந்த டவுனை விட்டு வெளியே வந்திருந்தா உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா நீ அதுக்கான முயற்சி எதுவுமே பண்ணல, அதனாலதான் உனக்கு தெரியல. இப்ப எங்க பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம், நீங்க எங்க கூட வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு செம்ம காண்டாகுது. கிரேஸ் நம்ம கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு அவனுக்கு செம்ம காண்டாகுது. அந்த காண்ட்லயே அங்க இருந்து அவன் வேகமா வெளியே வரான். இவ பின்னாடியே கிரேஸ் அவனை சமாதானப்படுத்துறதுக்காக வரா. ஆனா அவன் சொல்றது எதையுமே அவன் கேட்கல. வேகமா போய் கார்ல ஏறி உட்காந்துடுறான். அப்ப கிரேஸ் என்ன சொல்றான்னா, இங்க பாரு நான் சொல்றது கேளு, அவங்க என்னோட உண்மையான அப்பா அம்மா கிடையாது. அந்த கம்யூனிட்டியில இருக்கவங்க தான் இவங்க என் அம்மா அப்பான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க என்னோட அம்மா அப்பா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆனா இது எதுவுமே கேட்காம நம்ம ஹீரோ அங்க இருந்து கார் எடுத்துக்கிட்டு வேகமா போயிடுறான். அப்படியே சீன் கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா கிரேஸ் கிட்ட அந்த அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ வாமா நம்ம இடத்துக்கு போயிடலாம், நமக்கு நல்ல வாழ்க்கை அங்க இருக்கு சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவங்க கூட கிளம்பிடுறா. அப்படியே சீன் கட் பண்ணி இப்ப அந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டினா அவன் லைப்ரரியில வழக்கம் போல வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனால பழைய மாதிரி இருக்க முடியல. நம்ம கிரேஸோட அப்பா நம்ம ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி இவங்க இருக்க அதே டவுனுக்கு கூட்டிட்டு போறதுக்காக நிறைய முயற்சி பண்றாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருந்து நிறைய ஆட்களை கூட்டிட்டு வந்து அவங்களையும் பேச வைக்க ட்ரை பண்றாரு. ஆனா எதுக்குமே நம்ம ஹீரோ மசியறதா இல்ல. அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. எந்த ஒரு அமைதி அவனுக்கு சந்தோஷம் கொடுத்துச்சோ இப்ப அதே அமைதி அவனுக்கு நரகமா மாறிடுச்சு. நம்ம ஹீரோயின் இல்லாத இடத்த அவன் ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப ஒரு முடிவு பண்றான், இதுக்கு மாதிரி நம்மளால கிரேஸ் இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு நம்ம கிரேஸ் இருக்க டவுனை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறான். வழியில நிறைய தடங்கள் வருது. ஆனா அது எல்லாத்தையுமே சமாளிச்சு கடைசியில் எப்படி நம்ம ஹீரோயின் இருக்க அதே டவுனுக்கு வந்துடுறான். ஆனா நைட் ஆற வரைக்கும் வெயிட் பண்றான். ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துட்டு ஆனா தப்பாயிடும்ன்றனால நைட் வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம கிரேஸ் இருக்க வீட்டை கண்டுபிடிச்சு ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு உள்ள போயிடுறான். உள்ள போய் பார்த்தாதான் அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிரேஸோட கழுத்துக்கு பின்னாடி டியூப்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அவன் ஒரு பேஷண்ட் மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு பகீர்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் மெல்லமா போயிட்டு நம்ம ஹீரோயினை எழுப்புறான். உடனே கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணாம அந்த ஒயர் எல்லாத்தையுமே பிடிங்கி விட்டுட்டு அவளை அவங்க கூட்டிட்டு வரதுக்கு நான் விட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா கிரேஸோட போலியான அப்பா உள்ள வராரு. வந்த அவரு மறுபடியும் கிரேஸ பெட்ல படுக்க வைக்க சொல்றாரு. முதல்ல நீங்க அவளை என்ன பண்றீங்க அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்கு அந்த அப்பா சொல்றாரு, பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பேரழிவு நடந்திருக்கும். அதனால நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. இறக்காம உயிரோட இருக்க மக்களால நிம்மதியா வாழ முடியல. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல இருக்கவங்க அவங்க கண்ணு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க. அவங்களால நிம்மதியா வாழ முடியல. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாங்க. அது என்னன்னா இவங்களுடைய மெமரிஸ் எல்லாத்தையுமே அழிச்சு இவங்களுக்குன்னு ஒரு குடும்பத்தை கொடுக்கணும். அப்பதான் இவங்களால நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டவுன்ல வாழ்ற எல்லா மக்களுக்குமே அவங்களோட மெமரிஸை அழிச்சு அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலியை இவங்களே உருவாக்கி கொடுத்தாங்க. இப்ப அதே
அதே மாதிரி தான் நம்ம கிரேஸ்க்கும் அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை கொடுத்துருப்பாங்க. இப்ப கிரேஸ்க்கும் அவளோட மெமரிஸ் அழிச்சுட்டா அவளை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் அப்பா அம்மா. அதுக்கான வேலை தாங்க நடந்துகிட்டு இருக்கு. நல்ல வேலையா நம்ம ஹீரோயினுக்கு எந்த மெமரிஸுமே போகல. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து கிரேஸ் அந்த போலி அப்பாவை சுட்டுறா. அந்த டைம்ல கரெக்டா அம்மா உள்ள வராங்க. அங்க புருஷன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இறந்து போயிருக்காரு அப்படின்ற கொஞ்சம் கூட கவனம் இல்லாம அங்க தெரிச்ச ரத்தம் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிக்கிட்டே நேரா நம்ம கிரேஸ பார்த்து நீ எங்கேயும் போக கூடாது, நீ என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அவங்க அம்மாவையும் அடிச்சு போட்டுட்டு ரெண்டு பேரும் கார்ல ஏறி அந்த சிட்டியை பார்த்துக்கிட்டே போறாங்க. பார்த்தாங்க நிறைய மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே தான் யாரு அப்படின்றதை மறந்து ஒரு புது வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு போற நம்ம ஹீரோக்கும் கிரேஸ்க்கும் என்ன தோணுதுன்னா, இங்க இருக்க மக்கள் யாருமே அவங்களா இல்ல, அங்க இருக்க ஆட்களே அவங்களா இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான். இதை பார்த்துக்கிட்டே அவங்க அந்த டவுனை விட்டு வெளியே போறாங்க. எப்படி இந்த படம் முடியுது. மேலும் இது மாதிரியான அதர் லாங்குவேஜ் மூவிஸ்லாம் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்துல பெல்ல தட்டி விட்டுருங்க.